இங்க எல்லாரும் கைகள் எல்லாமே இருக்கும். டேய் நீ எதுக்கு அத சொல்ற? ஸ்ருதியை பார்த்து சொல்கிறாங்க ஸ்ருதியோட அம்மா, பாரு ஸ்ருதி, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் நான் வந்தேன். ஆனால் இங்கே இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு எனக்கு புரியலை. ஆனால் முத்துவும் மீனாவும் என்னை ஏன் வெளியாளாக பார்க்குறாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது, என்னை வச்சு ஏதாவது உன் வாழ்க்கை மீனாவை போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா பேசுகிறாங்க. அதுக்கு மீனா வந்து, நீங்கள் ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாதீங்க, ஸ்ருதி வந்து என்னோட கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நான் பார்த்துக்கிருவேன். அதில் ஒன்றும் ஒரு நாளும் குறையாது. என் அன்பு அவளுக்கு எப்பயுமே கிடைக்கும். அதனால் நீங்கள் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி செய்கிறத இனிமேல் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு அனுப்பி விட்றாங்க. அப்புறம் பேசி முடித்த உடனேவும் ஸ்ருதியோட அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சரி, என்னால் உங்கள் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் ரவி வந்து ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாப்புல, ஸ்ருதி நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நீ ஏன் சொல்லலை அப்படின்னா, அப்போ நான் வந்து உன்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் பேசணுமா அப்படி சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்படிலாம் சொல்லலை, நீ வந்து என்கிட்ட முதலே இந்த மாதிரி பிளான் தான் அப்படி சொல்லி சொல்லியிருந்தேன்னா நான் எடுத்து சொல்லியிருப்பேன்ல வீட்டில் உள்ள ஆளுகளுக்கு, நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி மேலே கோவப்படுறாரு ரவி. உடனேவும் ஸ்ருதியும் வந்துட்டு, நீ எப்போ பார்த்தாலும் உங்கள் முத்து அண்ணனுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஏன் மனோஜ் தானே கேட்டார், இந்த மாதிரி நம்மளெல்லாம் வெளியில் விரட்டி விட்டு அவர் மட்டும் இருக்கணும்னு கேட்குறாருல, அதை நீ கேட்கலையா, நீ அதை யோசிக்கலையா அப்படி சொல்லி கேட்கும். நான் அவன் ஏதோ வாக்குவாதத்தில் ஏதோ அவன் லூஸ் மாதிரி பேசுவான், அதுக்குன்னு நீயும் பேசுவியா, நீ ஏன் இப்படி பேசுகிற, நீ ஏன் இப்படி நடந்துக்கிட்ட, உங்கள் அம்மா பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஸ்ருதிக்கு கோவம் வருது. கோவம் வந்த உடனேவா, எப்போ பார்த்தாலும் எங்கள் அம்மா வந்து நல்லது தானே செய்கிறாங்க, எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும், நீ ஏன் உங்கள் வீட்டு ஆளுக அதுவும் முத்துவுக்கு ஏன் நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்ட உடனே ரவி சொல்கிறாங்க, இல்லை நான் அவன் பேசுனது அவன் நடந்துக்கிறது வேணால் உங்களுக்கு தப்பாக படலாம், ஆனால் அவன் வந்து எந்த உள்நோக்கத்துலேயும் அவன் பேச மாட்டான், அவன் நான் குடும்பத்துக்காண்டி இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடந்துக்கிருவான். ஆனால் அந்த மாதிரி எண்ணம் அவனுக்கு கிடையாது, எப்போ தான் இருந்தாலும் நம்மளை வெளியில் அனுப்பிட்டு அவன் இருக்கணும்ன்ட்டு அவன் என்றைக்குமே நினைக்க மாட்டான், அவனுக்குன்னு தான் தனக்கு தான் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவன் இந்த குடும்பத்தில் அவன் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாங்க. உடனேவும் நம்ம ஸ்ருதிக்கு கோபம் வருது.